வணக்கம். நம்மளோட சிறகடிக்க சீரியல்ல வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த வேலையில பார்க்கலாம். ரோஹிணி என்ன பண்றாங்க அப்படின்னா, ஸ்ருதி கிட்ட போயிட்டு இந்த மாதிரி என்ன பண்ணலாம், முத்து வந்து நம்ம மலேசியாவுக்கு போகலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம மலேசியாவுக்கு போனா கண்டிப்பா மாட்டிடுவோம், என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல வித்யா ஒரு ஐடியா பண்ணி கவுண்டமணி கிட்ட இந்த மாதிரி அப்பா வந்து இறந்துட்டாரு, இந்த மாதிரி ஜெயில இருக்கிற ஆளுங்க அவரை அடிச்சு கொன்னுட்டாங்க, அப்படின்னு மாதிரி சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி கவுண்டமணி கிட்ட சொல்றாங்க. சரின்னு சொல்லி ரோஹிணி வந்து நடிக்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல கவுண்டமணி உள்ள வராரு. வந்த உடனே சைலண்டா நின்றுட்டு இருக்காரு. அந்த நேரத்துல முத்து கேக்குறாரு, என்ன வந்த சைலண்டா இருந்துட்டு இருக்கீங்க, ஏதாச்சும் ஒண்ணு சொன்னா தானே தெரியும் அப்படின்னு சொல்லி முத்துன்னு சொல்றாரு. கவுண்டமணி அவர் நடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அழுதுட்டு இருக்காரு. மாமா என்ன ஆச்சு மாமா, ஏன் அழுதுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரோஹிணி கேக்குறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, இல்லம்மா நான் ஒன்னு சொல்ல போறேன், அது நீ கொஞ்சம் தைரியமா கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லி இவரு சொல்றாரு. அப்ப ரோஹிணி, என்ன மாமா என்ன சொல்ல வந்தீங்க, ஏன் இப்படி பதட்டமா பேசிட்டு இருக்கீங்க, என்ன சொல்ல வந்தீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொல்றாங்க. அப்போ அவரு சொல்றாரு, இந்த மாதிரி அப்பா வந்து இறந்துட்டாருமா, ஏன்னா அவங்க பிசினஸோட எதிரிங்களா என்ன பண்றாரு அப்படின்னா ஜெயிலுக்குள்ளேயே அவங்கள அடிச்சு கொன்னுட்டாங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டோன்னா ரோஹிணி அப்படியே கீழே புரண்டு அப்படியே அழுகுறாங்க, ரொம்ப அழுகுறாங்க அப்படியே. இதை பார்த்த முத்து, பாத்தியா மீனா, நான் சொன்ன மாதிரியே ஒரு ஆக்டிங்க போட்டாங்க பாத்தியா, பாரலாமா அப்படின்னு முத்து சொல்றாரு. எப்படிங்க கரெக்டா சொன்னீங்க அப்படின்னு சொல்லி மீனாவும் கேக்குறாங்க. அந்த நேரத்துல விஜய் வந்து அப்படியே பதட்டமா, எங்க என்னாச்சு இங்க பாருங்க ரோஹிணி அழுவதை, இங்க பாரு தண்ணி குடி அப்படின்னு சொல்லி சமாதானம் படுத்திட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல மீனா போனுக்கு கால் வந்துட்டே இருக்கு. முத்து போன் எடுத்து பேச அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மீனா சொல்றாங்க, ஏங்க இங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, இதுல போன் வர எடுக்கணுமா, நான் அப்புறமா எடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மீனோட ஃப்ரெண்டு, இங்க ஆர்டர் வர வந்திருக்கு, மீனா இன்னும் வரவே இல்லையே, நம்ம வீட்டுல போய் பாப்போமா அப்படின்னு சொல்லி அவங்களும் வராங்க. வந்த உடனே எத்தி பாக்குறாங்க. கவுண்டமணி நிக்கிறத இவரு பாக்குறாங்க. இத விஜயா பாக்குறாங்க. ஆமா வந்துட்டாங்க, வீட்டுல ஏதாச்சும் பிரச்சனை இருந்தா போதுமே அப்படியே வந்து எத்தி பார்க்க வேண்டியது, எங்களுக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லி விஜயா கேக்குறாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, நான் மீனாவை தான் கூப்பிட வந்தேன், நான் உங்க வீட்டு பிரச்சனை எல்லாம் பார்க்க வரல, நான் மீனாவை பார்க்க வந்தேன், இங்க பிரச்சனை இருந்துச்சுன்னா எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இருங்க ஒரு நிமிஷம், கவுண்டமணி எங்க கொஞ்சம் திரும்புங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ விஜய் கேக்குறாங்க, ஏன் அவர் திரும்பணும், என்ன பேசிட்டு இருக்க, அவர் எங்க வீட்டுக்கு வந்து கெஸ்ட், அவர் வந்து அப்படி திரும்பி இப்படி திரும்பி சொல்லிட்டு இருக்கா, கிளம்பு இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொல்லி விஜயா சொல்றாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, நான் அவரை பார்த்த மாதிரி இருக்கு, அதனாலதான் நான் வந்து கேட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அப்போ முத்து, நில்லுங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க, இவரை பார்த்த மாதிரி இருக்குன்னு சொன்னீங்களே, யார் எப்படி அப்படின்னு கேக்குறாங்க. அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க வீட்டு பக்கத்துல தான் இவர் கறி கடையும் வச்சிருக்காரு. கவுண்டமணி, ஆஹா இவகிட்ட மாட்டிட்டோமே, இப்ப என்ன பண்ண போறேன்னே தெரியலையே, ஐயோ பாப்பா கூட மாட்டினா பரவாயில்லையே, இப்ப நானும் சேர்த்து மாட்ட போறேன்னா ஐயோ என்ன பண்ண போறேன்னு தெரியலையே, கவுண்டமணி புலம்பிட்டு இருக்காரு. அப்போ முத்து கேக்குறாங்க, அக்கா கொஞ்சம் கிளியரா சொல்லுங்கக்கா, நீங்க சொல்றது எதுவுமே புரியல அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.